இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் நாயகனாக நடித்த படம் டார்லிங். இது தெலுங்கில் வெளியாகி வெற்றி பெற்ற பிரேம கதா சித்திரம் படத்தின் ரீமேக். ஜிவி பிரகாஷுடன் நிக்கி கல்யாணி, கருணாஸ், பாலசரவணன் நடித்துள்ளனர். படத்தை ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் அல்லு அரவிந்தின் கீதா ஆர்டிஸ்டும் இணைந்து தயாரிக்கிறதா. பொங்கலுக்கு டார்லிங் வெளிவர உள்ளதா. படத்தின் செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா பேசும்போது, பெரிய படங்களை தான் ஸ்டுடியோ கிரீன் எடுக்கிறது என்று பேசப்பட்ட போது நல்ல சிறிய படங்களையும் வாங்கி வெளியிடுவது என்று முடிவெடுத்தோம். அப்படி நாங்கள் வெளியிட்ட படம் தான் அட்டகத்தி. எங்களுக்கு பிடித்திருந்தது. ஆனால் நண்பர்களில் சிலருக்கு தான் பிடித்திருந்தது. பலரும் பல மாதிரி பேசினார்கள். வாங்கியாகி விட்டது, என்ன செய்வது, வெளியிட்டு விடு, இனி இந்த விநியோகம் வேலை செய்யாதே என்றார்கள். ஆனால் நாங்கள் விடவில்லை. படத்தை ரஜினி படம் அளவிற்கு முயற்சி செய்து விளம்பரங்கள் செய்தோம். இருந்தாலும் சிறு பயம் இருந்தது. தியேட்டர் விசிட் செய்தோம். ஆல்பர்ட், சங்கமம், அபிராமி எங்கு பார்த்தாலும் ரசிகர்கள். படம் பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் வசூல் செய்ததா. அந்த படத்தில் பல திறமைசாலிகள் கொட்டி கிடந்தார்கள். அதே இயக்குனர் ரஞ்சித்தை வைத்து மெட்ராஸ் எடுத்து அதுவும் வெற்றி பெற்றதா. டார்லிங் படம் தெலுங்கை விட 15 மடங்கு நன்றாக வந்துள்ளதா. படத்திற்கு தலைப்பு வைத்ததே பெரிய சிரமமாக இருக்கிறதா. நல்ல கதை கூட பிடித்து விடலாம். சினிமா எடுக்க கதையே கிடைத்து விடுகிறது. ஆனால் தலைப்பு கிடைக்கவில்லை. எந்த தலைப்பு எடுத்தாலும் யாராவது பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். எதை கேட்டாலும் அது 5 வருடத்திற்கு முன்பே, 6 வருஷத்திற்கு முன்பே தயாரிப்பாளர் சங்கத்திலோ தயாரிப்பாளர் கில்ட்டிலோ பதிவு செய்துள்ளதாக கூறுகிறார்கள். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். குறிப்பிட்ட ஆண்டு வரை பதிவு செய்துவிட்டு படம் எடுக்கவில்லை என்றால் அதை ரத்து செய்ய வேண்டும். மீண்டும் தெலுங்கில் இருந்து ரன் ராஜா ரன் படத்தை தமிழ் எடுக்க இருக்கிறோம். தமிழில் கார்த்தி நடிக்கும் கொம்பன், சூர்யா சாரின் மாஸ் படங்களை தயாரிக்கிறோம். ஸ்டுடியோ கிரீன் சிறு பட்ஜெட் படங்களையும் தயாரிக்கும் என்றார் ஞானவேல் ராஜா. பென்சில் படம் 3 மாதங்களாக படப்பிடிப்பு இல்லாததால் சலித்து தாடி வளர்த்தேன். என் தாடியை பார்த்து இப்படி ஒரு வாய்ப்பு வந்தது என்ற ஜிவி பிரகாஷிடம் இனி இசையமைக்க மாட்டீர்களா என்ற போது, இசையை என்றும் விடமாட்டேன். இப்போது கூட ஏல், விஜய், வெற்றிமாறன் போன்ற இயக்குநர்களின் படங்களுக்கு சுமார் 10 படங்களுக்கு மேலும் இசையமைத்து வருகிறேன். டார்லிங் ட்ரைலரை பார்த்து வாழ்த்தி ரகுமான் சார் ட்வீட் செய்ததில் இந்திய அளவில் ட்ரெண்டில் முன்னிலை இருந்து வருகிறது.